பொண்ணு மகாலட்சுமியாச்சே, இங்க நின்னு மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. அக்கா மடிப்பிச்சை போடுங்க. அம்மா நீங்க என்னம்மா இங்க? அத நான் கேட்கணும். நீ என்ன மடிப்பிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? அது தெரிஞ்ச ஒரு அக்காக்கு மாரியாத்தா போட்டிருக்கு, அதான் அவங்க குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களுக்காக மடிப்பிச்செல்லாம் எடுக்கிறியா? அந்த அக்கா எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள நான் என் கூட பிறந்தவங்களாதான் நினைக்கிறேன். அதான். இருந்தாலும் இது ரொம்ப பெரிய விஷயமா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? அவரோட தான் சென்னைக்கு வந்தியா? அவர் என்னம்மா பண்றாரு? அது அவரு வியாபாரம் பண்றாரு. ஓ, பிசினஸ் பண்றாரா? ஆமா. உன் வீட்டுக்கார குடும்பத்தாளுங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஏமா, உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? பாத்துக்கிறாங்க. நீ ரொம்ப ராசியானவ. உன் ராசியே உங்க அக்காவுக்கு துணையா நிக்கும். இதுல நீ மடிப்பிச்ச வேற ஏந்திர, கண்டிப்பா உன் பிரார்த்தனைய அம்மன் ஏத்துக்கிட்டு நிறைவேற்றி வைப்பா. சீக்கிரம் உன் அக்காவுக்கு குணமாகும், நீ கவலைப்படாத. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கணுமா? கண்டிப்பா பலிக்கும். நானும் உன் அக்காவுக்காக வேண்டிக்கிட்டு உனக்கு காணிக்க போடுறேன். இரு. அம்மா, இந்த பொண்ணு பிரார்த்தனைய நிறைவேற்று. வரேன். அம்மா, நான் வேணா மாதிரி உன் கோபம் குறைய அங்க பிரதட்சணம் பண்ணி மண்சோறு சாப்பிட்டு மடிப்பிச்சை எடுத்து காணிக்கைய கொண்டு வந்திருக்கேன். நீ இந்த காணிக்கைய ஏத்துக்கிட்டு மனம் குளிர்ந்து அக்கா உடம்புல இருந்து இறங்கிடுமா? அம்மா தாயே. திவ்யாக்கு அம்மா போட்டிருக்க விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா கவலைப்படுவாங்க. நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு எப்படி திரு சொல்லாம இருக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கத்த. என்கேஜ்மெண்ட்குள்ள நிச்சயம் திவ்யா குணமாயிடுவா. இதத்தான் நானும் சொன்னேன், கேட்கலையே. குணமாயிட்டா சரி. ஒருவேளை அதுக்குள்ள அவளுக்கு குணமாகலனா என்ன பண்றது? இன்விடேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்ட முடியுமா? இல்ல திரு, அது ரொம்ப தப்பா ஆயிடும். நாம இப்ப சொல்றதா சரியா இருக்கும். இல்ல அத்த, மகா 3 நாள் தானே டைம் கேட்டிருக்கா. எனக்காக ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. கியூர் ஆகலனா அப்புறம் சொல்லிக்கலாம். நிஜமாவே இது நல்ல ஐடியா. இன்விடேஷன் வேணா திவ்யா குணமானதுக்கு அப்புறம் வேணா கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரி மாமா, நீங்க 2 பேர் சொல்றதுனால சரி. ஆனா எனக்கு இதுல முழு உடன்பாடு இல்ல. தம்பி, காஃபி எடுத்துக்கோ. எடுத்துக்கோப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு போய் இந்த பிரசாதத்தை உடனே அக்காக்கு கொடுக்கணும். ஆமா, மகா எப்போ வருவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில இருந்து வந்துருவாப்பா. ஏன் திரு? இல்ல, என் திவ்யாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. அவகிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த தரித்திரத்தை நான் விரட்டலான்னு பாத்துட்டு இருக்கேன். இவன் என்னடா தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றான். திரு, அதெல்லாம் எதுக்குப்பா? நீ காலையில இருந்து இங்கேயே இருக்க. பாட்டி உன்னை தேட போறாங்க. நீ வீட்டுக்கு கிளம்பு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மகா வந்துருவாள்ல, நான் பாத்துட்டே போறேன். அவ இப்பெல்லாம் வரமாட்டா, லேட் ஆகும். நீ கிளம்பு. மாமா இப்ப வந்துருவான்னு சொன்னாரு. அவர் ஏதோ தெரியாம சொல்றாரு. ஆனா அவ வர லேட் ஆகும். நீ கிளம்பு. சரி, நான் வரேன். சரி, வரேன் மாமா.
குணமானதுக்கு அப்புறம் எனக்காக நீங்க அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க அக்கா. அவங்க உங்க மேல உள்ள அக்கறையில தான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை உங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும். குறிச்ச தேதியில உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது நான் வந்து போகணும். உங்களுக்கு முழுசா குணமானதுக்கு அப்புறம் நான் வரத நிறுத்திடுவேன்க்கா. அதுக்கப்புறம் உங்க யார் கண்ணிலையும் படாத தூரத்துக்கு நான் போயிடுவேன். உங்க கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாது, பரவாயில்லக்கா. நீங்க உங்க திரு கூட சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். நான் வரேன்க்கா.